அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 29 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,363 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 29 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,481 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 32 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் உடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான், ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே யூஏஇ ஷேர் மார்க்கெட்ஸுமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினான ரீசன் என்னென்னா, யூஎஸ் ஈரான் மேலே ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு கருதுகிறாங்க. ஏன்னா யூஎஸ் அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் மற்றும் அவங்களுடைய போர் கப்பல்களை இங்கே பெர்ஷியன் கல்ஃபு பக்கத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் யூஎஸ் மிலிட்ரி ஆக்ஷனை லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு கருதுகிறாங்க. இன்கேஸ் அப்படி அவங்க மிலிட்ரி ஆக்ஷன் லான்ச் பண்ணால் ஈரான் ரிட்டாலியேட் பண்ணும்போது முதல்ல அவங்க தாக்கக்கூடிய நிலைகள் இங்கே மிடில் ஈஸ்டில் தான் அவங்களுடைய அமெரிக்கன் பேசஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரிட்டாலியேஷன் இங்கே மிடில் ஈஸ்டில் தான் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காங்க. அப்படி நடந்ததுன்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்ஸ் ஒரு ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அஜ்மான் பேங்க் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போன 2025 வருஷத்துக்கான ஹோல் இயர் ப்ராஃபிட் 25% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 500 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்க ஒரு 50% கேஷ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50% கேஷ் டிவிடெண்ட்னா 50 ஃபில்ஸ் வரும். அபுதாபி கமர்ஷியல் பேங்க் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன வருஷத்துக்கு ஹோல் இயர்க்கானது 11.445 பில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 22% இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய Q4 நெட் ப்ராஃபிட்டு 3.342 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கேஷ் டிவிடெண்டு 63 ஃபில்ஸ் பெர் ஷேர் கொடுக்குறதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் அவங்களுடைய போன வருஷத்துக்கான ஹோல் இயருக்கான ஆனுவல் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கான அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு 1.06 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தில் 97,394 புதிய இன்வெஸ்டர்ஸ் டிஎஃப்எம்மில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் 84% ஆட்கள் ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்க. எமிரேட்ஸ் டிரைவிங் கம்பெனி அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போன வருஷம் 770 மில்லியன் திராம்ஸ் ரெவன்யூ கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அதுக்கு முந்தின வருஷத்தை விட 50% இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது. இப்போ 2024 அவங்க 513 மில்லியன் திராம்ஸ் ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. அதை விட இந்த 2025 770 மில்லியன் திராம்ஸ் ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஷேருக்கு 20 ஃபில்ஸ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துக்கு. ஷார்ஜா என்டர்பிரினர்ஷிப் ஃபெஸ்டிவல் 31 ஜனவரி மற்றும் February 1 இந்த 2 நாட்களும் ஷார்ஜா ரிசர்ச் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பார்க்கில் நடக்க போகிறதா இருக்குது. இதில் அவங்க ஒரு பிஸ்னஸ் கிக் ஸ்டார்டர் பேக்கேஜ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா, அது பிஸ்னஸ் ட்ரேட் லைசன்ஸை 1000 திராம்ஸில் இருந்து கொடுக்கறதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலிஜிபிளாக இருக்கிற ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸுக்கு அவங்க லைசன்சிங் 1000 திராம்ஸு மினிமம் 1000 திராம்ஸ்லேருந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த SEF 26 35 இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு பிராண்ட்ஸ் பிராண்ட்ஸ் மற்றும் வெண்டர்ஸ் கலந்துக்க இருக்கிறாங்க. எமிரேட்ஸ் என்பிடி கேபிட்டல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு
இந்தியாவுடைய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்ரூவல்னா கேட்டகரி 1 மெர்ச்சன்ட் பேங்கிங் லைசன்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லைசன்ஸ் கிடச்சா அவங்க என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் வந்து என்னென்ன இருக்கோ எல்லா சர்வீசஸும் செய்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐபிஓ, கியூஐபி, அப்புறம் எஃபிஓ இதெல்லாம் வந்து இதுக்கெலாம் வந்துட்டு அவங்க புக் ரன்னராக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துட்டு பாண்டு எல்லாம் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி என்னென்ன கேபிட்டல் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ எல்லாம் செய்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பார்க்கலாம். அல்ஃபாதாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 கிராம்ஸ் 14 ஃபில்ஸ். இது வந்து 12 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்எம்டிசி எனர்ஜி அதுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 51 ஃபில்ஸ். இது வந்து 2 கிராம்ஸ் 77 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஎம் ஸ்டீல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 16 ஃபில்ஸ். இது 1 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அஜிலிட்டி 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸ். இது வந்து 3% உயர்வு. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. பாம் ஸ்போர்ட்ஸ் 8 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் 24 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். வத்பா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி 3 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.5% வீழ்ச்சி. சுடாட்டெல் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. 2.0 2 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ப்ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அஜ்மான் பேங்க் 1 கிராம்ஸ் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. பப்ளிக் வேர் ஹவுசிங் மக்ஸான் 1 கிராம்ஸ் 64 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அம்லாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. தாலிம் ஹோல்டிங்ஸ் 4 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.25% வீழ்ச்சி. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.5% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 42 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. நேஷ்னல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.